அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி என்னென்ன டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்துலாம். மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய விண்டோஸ் 11க்கான அஃபிஷியல் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ரியல்மி GT Neo Gaming ஸ்மார்ட் ஃபோன், இந்த பேரில் போக்கோ F3 GT மாதிரி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துலாம். அதோட Mi 11T ஆர் Xiaomi 11T இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 619ல் இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 உடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது குளோபலாக எல்லா இடங்கள்லையும் அக்டோபர் 5லேருந்து இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 இவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபேஸஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாருமே ரோல் அவுட் பண்ணுறதா தெரியுது. மிட் ஆஃப் 2022க்குள்ளே விண்டோஸ் 10 வச்சிருக்க எல்லாருக்குமே இது ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை விண்டோஸ் 10 வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு, தீம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விண்டோஸ் 10லேருந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து சில ஃபீச்சர்ஸும் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 11 அப்கிரேடட் வெர்ஷனோட எல்லாருக்குமே அக்டோபர் 5லேருந்து ரோல் அவுட் ஆகும். டெலகிராம் ஆப்பை இந்தியாவில் 1 பில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இப்போ வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்கதா சென்சார் ரிப்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 பில்லியன் டவுன்லோட் அப்படிங்கிறது டெலகிராம் ஆப்புக்கு பிக் நம்பர் தான். ஏன்னா 2013 இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு iOS ஆப்பாக தான் இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. யாருக்குமே டெலகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பே இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் இது ப்ராக்ரஸ் ஆச்சு. ஆனால் எப்போ வாட்ஸ்அப் அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்களோ இமீடியட்டாக நிறைய யூசர்ஸ் வந்து டெலகிராம்க்கு மாறிட்டாங்க. இப்போவும் டெலகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, ரஷ்யாவில் தான் அதிகம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 1 பில்லியன் யூசர்ஸ் வந்து டச் பண்ணது ஒரு பெரிய ரிவார்ட் தான். ஆல் தேங்க்ஸ் டு வாட்ஸ்அப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சைனீஸ் கவர்மெண்ட் டீனேஜ் பசங்களுக்காக அவங்க ஊரில் புதுசாக கேமிங் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஆன்டி அடிக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு கீழே யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் 18 இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகும். எல்லா கேமிங் கம்பெனியும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூலுக்கு கீழே வந்து அண்டர் 18 இருக்கிறவங்க வந்து வெறும் 3 மணி நேரம் தான் ஒரு வாரத்தில் விளையாட முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட், அவங்களுடைய ஒரிஜினல் நேமில் தான் அவங்க லாகின் பண்ணணும். அவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸை தான் அதில் டைப் பண்ணணும். யாராவது ஃபேக் ஐடி பண்ணாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் பேன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் பசங்களுக்கு. அதே கேம் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஷியல் ஐடி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஷியல் ஐடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பசங்க விளையாடும் போது வந்து அவங்களுடைய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க வெறும் 3 மணி நேரம் தான் விளையாடி இருக்காங்களா அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஃபோனில் ஒரு 3 மணி நேரம், அப்புறம் அப்பா ஃபோனில் 3 மணி நேரம், அம்மா ஃபோனில் 3 மணி நேரம்னு அவங்க விளையாடிடக்கூடாது இல்லையா. ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி ஒவ்வொரு பசங்களும் 3 மணி நேரம் தான் விளையாடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் சிஸ்டமும் கொண்டு வர போகிறாங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது ரூல் வந்தால் நல்லா இருக்குமா? தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜியோ ப்ரீபெய்ட் பிளான் கூட டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்கிரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்றைக்கி செப்டம்பர் 1லேருந்து புது பிளான்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பிளான்ஸ்லேருந்து இனிமேல் நீங்கள் இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் எல்லாம் வாட்ச் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் சீரியல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இந்த புது பிளான் இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிளான் தான் 499 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 3 GB டேட்டாவோட வருது. அதே 2 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 days வந்து உங்களுக்கு 666 அவைலபிளாக இருக்குது. 888 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB டேட்டாவோட 84 days வருது. கூடவே ஆனுவல் பேக்கும் இருக்குது, ஆட் ஆன் பேக்கும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனோட ஜியோ பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த இமேஜை பாஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளான்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா கூகுள் ப்ளே கன்சோல்லே இங்கே லிஸ்டிங் ஆயிடுச்சு. ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆனதுனால இதோட ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் 11s அப்படின்னு வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சில் லான்ச் பண்ணுறாங்க. அதே ஹாட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சில் லான்ச் ஆகுது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் 11s MediaTek Helio G88, அதாவது Redmi Note 10 Prime கம்பீட் பண்ணுற வகையில் இவங்க கொடுக்க போகிறாங்க. அதே ஹாட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80ல் வாட்டர் ட்ராப் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டும் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம். மறுபடியும் ப்ரைஸ் ஹைக். இந்த வாட்டியும் ரியல்மி டிவைசஸ்க்கு தான் Realme 8 அதுக்கப்புறம் Realme C11 உடைய விலை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து 1500 rupees இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு
14,499க்கு பேஸ் வேரியன்ட் 4GB 128GB இருந்தது. இப்போ 15,999க்கு இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,500 அப்படிங்கிறது பிக் ப்ரைஸ் ஹைக் தான். அதோட ரியல்மியுடைய C11 சீரீஸ்ல 300 to 500 ருபீஸ் வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஹைக் எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ல சொல்லுங்க. ரெட்மியுடைய பாப்புலரான நம்பர் சீரீஸ் நோட் 10 சீரீஸ், நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுத்துலையுமே புது கலர் வேரியன்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கிளாஸ் பேக் பேனலில் டார்க் நெபுலா இந்த பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் பார்க்கறதுக்கு டார்க் வயலட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. கிளாஸ் பேக் பேனலில் இந்த கலர் ரொம்பவே நல்லா சூட் ஆகும். ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மி நோட் 10 சீரீஸ் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா புது கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங் Galaxy A52s 5G இந்தியாவில் இன்னைக்கு அஃபிஷியல் லான்ச். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. எஸ், இந்த பாக்ஸ் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி A52 இருந்தது அதே மாதிரி தான் அவுட்லுக்லாம் பாக்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பஞ்ச் ஹோல் நாச்சோட ரியர் சைடில் குவாட் கேமராவோட சாம்சங் A52s இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. ஸ்னாப் டிராகன் 778ல. அதோட நேற்று நம்ம சேனலில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதாவது சாம்சங் Galaxy Watch 4 உடைய அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஸ்மார்ட் வாட்சா இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வாட்ச்லேயே இருக்குது. ஃபோனை வீட்டில் வச்சுட்டு நம்ம வாட்ச் கட்டிட்டு போனால் போதும், அந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸோடு இருக்குது. அதோட அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரியல்மியுடைய நம்பர் சீரிஸ் 8 சீரீஸில் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் 8i 8s ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆகலாம் தெரியுது. ஏன்னா போஸ்டர்ஸே ரிவீல் பண்ணியிருக்காங்க. போஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பேரும் இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றா இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ரியல்மி 8s பற்றி நேற்றே பார்த்தோம். மீடியாடெக் டைமென்சிட்டி 810 ஒரு புது 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே ரியல்மி 8i அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு மீடியாடெக் G96 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய நம்பர் சீரீஸில். அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ரியல்மி 9 சீரீஸஸ் இதோட லான்ச் மந்த் ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா இந்த மாதம் செப்டம்பரில் இவங்க 8 சீரீஸ் லான்ச் பண்ணுறதாகவும் அக்டோபரில் தான் 9 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏற்கனவே 9 சீரீஸில் நிறைய பேர் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. நானே சொல்லியிருந்தேன் ரியல்மி 9 Prime, அதுக்கப்புறம் 9A, Note 9 Prime, Note 9ன்னு நிறைய பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அகைன் பிராண்ட் தரப்புலேருந்து வந்து இந்த பேர் இல்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லலை. ஸோ இந்த பேரில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரியல்மியுடைய 9 சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய Mi 11T சீரீஸ் இல்லைனா ஷாமி 11T சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் 11T 11T Pro இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சென்சார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அகைன் அவுட்லுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனலாக இருந்தாலும் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. அகைன் நீங்கள் Mi 11T ஒரு ஷாமி 11T அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 778லையும் அதே ப்ரோ வெர்ஷன் வந்து ஸ்னாப் டிராகன் 888லையும் உங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக இந்தியாலையும் இந்த அவுட்லுக்கோட 11T சீரீஸ் பார்க்கலாம். Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் நேற்று பார்த்துருந்தோம். OnePlus மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக போக்கோ F3 GT எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ Realme GT Neoவில் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், இன்னும் சொல்ல போனால் ட்ரிகர் பட்டன்ஸோட இவங்க லான்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன இன்னோவேட்டிவ் விஷயம் இந்த சீரீஸில் இவங்க கொண்டு வராங்க. இப்போ இந்த அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் இன்னைக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். டெலகிராம் ஆப்பை எந்த கண்ட்ரி யூசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சையத். கங்க்ராச்சுலேஷன் சையத். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.